வச்சுக்கோங்க. கொஞ்சம் வண்டி லெஃப்ட்டுக்கு போணுச்சுனாலும் சிக்கலாயிடும். அதே போல குறுக்க வண்டிக்குள்ளார இருந்து முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டிரைவருக்கு நம்ம வாரம் அந்த சனிக்கிழமை விஜயோட வண்டியை ஓட்டுற அந்த டிரைவருக்கு விஜய் அவர்கள் பல லட்சங்கள் கூடுதலா சம்பளம் தரணும். அன்னைக்கு அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம், 20,000 ரூபாய் சம்பளம்னாக்க கண்டிப்பா அவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா பிரேக் வச்சு ஓட்டுறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாதுங்க. அதே போல நாமக்கல்ல பேசி முடிச்சுட்டு போறாருனாக்க அவரை பின்தொடர்ந்து போன வாகனங்களை பார்க்கும்போது நமக்குள்ளார ஒரு பயம் ஏற்பட்டுச்சுங்க. மதியானம் நான் பார்த்தேன் டிவியில, பயம் ஏற்பட்டுச்சு. காலையிலிருந்து நேரலைங்க. நேற்று ராத்திரியே வந்துட்டேன்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க. நேத்திலிருந்து நான் சாப்பிடாம இங்கே தான் இருக்கேன்னு சொல்றாங்க. காலையில் 5 மணிக்கே நான் வந்துட்டேன்னு கையில குழந்தையோட இருக்கிற ஒருத்தங்க சொல்றாங்க. குழந்தைய கூட்டிட்டு வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்கன்னு சொன்னாக்க அவங்க விஜயை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்க.